அரசாங்கம் அது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஒரு பிரபலமான அனுபவம் வாய்ந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான், அல்லது புதிதாக வருகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை பொறுத்த மட்டிலே அந்த விடயங்களை அவர்கள் 100 நாட்களுக்குள் 3 மாதங்களுக்குள் அது தொடர்பான காத்திரமான முடிவுகளை அமுல்படுத்த தவறுவார்களாக இருந்தால் அவர்களால் ஒருபோதும் அவர்கள் நினைத்தவற்றை அவருடைய ஆட்சி காலத்திலே நடைமுறைப்படுத்துவது மிக மிக கடினமானதாக இருக்கும். இதுதான் பல நாடுகளிலும், இலங்கையிலே மாத்திரமல்ல பல நாடுகளிலும் நாங்கள் பெற்ற அனுபவமாக இருக்கிறது. எனவேதான் இந்த 100 நாட்கள் என்பது மிக முக்கியம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே எல்லாவற்றையும் ஒரு ஒரு ஆறப்போட்டு செய்கின்ற ஆறுதலாக ஆனால் ஆழமாக செய்வோம் என்கின்ற வாரியான ஒரு போக்கினை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவுகளை நாங்கள் இப்போது பார்க்கிறோம். அரசாங்கத்தை முன்னர் பயந்து பம்மி நடுங்கிக் கொண்டு திரிந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது பழையபடி களத்திலே குதித்து இடமும் பலமும் வாங்கி கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த லெப்ட் ரைட் வாங்குகின்ற இந்த 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 போக்கினை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய எச்சரிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய எச்சரிக்கையானது மத்திய வங்கியின் ஆளுநர் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார் இலங்கையினுடைய நிதி நிலைமைகள் தொடர்பில். நீங்கள் இதனை எப்படியான வகையில் பார்க்கிறீர்கள்? அவருடைய எச்சரிக்கை செய்தியானது உங்களுடைய பார்வையில் எப்படி தென்படுகிறது? முதலாவது, அவரால் வாயை திறந்து இப்போது திருவாய் மலரக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய வங்கியானது புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், அதாவது சுதந்திரமான ஒரு நிறுவனமாக இயங்க முடியும். இப்போது நிதியமைச்சினுடைய அழுத்தங்களுக்கு அது ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தைரியமாக இப்போது கருத்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது முதலாவது. இரண்டாவது, இந்த நிதி நெருக்கடி என்ற ஒரு பிரச்சனை அல்லது இலங்கையினுடைய வெளிநாட்டு கையிருப்புகள் கிட்டத்தட்ட 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருப்பதாக அது வலுவான மட்டத்திலே பொருளாதாரத்தை கொண்டு செல்லும் எனவும் சற்று சில காலங்களுக்கு முன்னர் தான் IMF என்று சொல்லக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகளும் சொல்லிவிட்டு போனார்கள். இந்த நிலைமை தொடர்ச்சியாக பேணப்படுமாக இருந்தால் இலங்கையினுடைய கடன் மீள செலுத்துகின்ற தன்மையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து அது படிப்படியாக வெளிவர முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்.